இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாமியாருடன் தகாத உறவில் இருந்த மருமகன் கழுத்து நெரித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நாடகமாடிய மாமனாரை கைது செய்து விசாரித்ததில் அவரிடமிருந்து பல திடுக்கிடும் அதிர்ச்சியான சம்பவங்கள் வெளியாகியிருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெல்காவி மாவட்டத்தை சேர்ந்தவர் பக்கீரப்பா. இவர் தன்னுடைய மகளின் கணவரான ரோஹக் கண்ணாவர் என்பவருடன் பைக்கில் செல்லும்போது விபத்து நடந்து தன்னுடைய மருமகன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் இறந்து போன நபர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியானது. அதனைத் தொடர்ந்து பக்கீரப்பா மீது சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரித்ததில் அவர் தன்னுடைய மருமகனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் தன்னுடைய மகளின் கணவர், அதாவது தன்னுடைய மருமகன், தன்னுடைய மனைவியுடனேயே தகாத உறவில் இருப்பதாகவும் இதை ஒரு நாள் நான் நேரடியாக பார்த்துவிட்டதால் அவரை கொலை செய்யும் நோக்கத்தில் அவரை பைக்கில் அழைத்து சென்று கழுத்தை நிறுத்து கொலை செய்துவிட்டு பிறகு விபத்து போல நாடகமாடியதாகவும் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.